நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு தந்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு முழுமையாக தந்தைகள் செபிக்கின்ற உன்னதமான தருணம். மனித பலவீனத்தில் இப்படிப்பட்ட துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள தன்னையே தயாரித்தவர் தந்தையிடம் மண்டியிட்டு செபிக்கின்ற உன்னதமான நேரம். அது வேதனையின் நேரம். வேர்வை துளிகள் எல்லாம் ரத்தமாக செல்லுகின்ற இந்த நேரத்தில் கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்திலையும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் இனிய வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் யுகம் அழுத்தாது, என் யுகம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று இந்த தருணத்திலையும் நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற உன்னதமான இறைவன். இந்த பொது ஆராதனையில நாம் அனைவரும் எந்தவித பதார்த்தங்கள் வேடிக்கை எதுவும் இடம் கொடுக்காமல் என் கடவுள் எனக்காக தன்னையே தியாகம் செய்தது போல நான் அவர்களிடத்தில் முழுமையாக சரணடைகின்றேன். என்னுடைய பல்வேறு பலவீனங்களை நினைத்து அவர் நாம் சரணடைகின்றேன். ஆண்டவர் என்னை ஏற்றுவார், அவர் என்னை வழிநடத்துவார் என்கின்ற உன்னதமான தருணத்தில் நாம் செபிப்போம். ஆண்டவருடைய நுகம் நமக்கு அது வலியை கொடுக்காது. காரணம் அவருடைய நுகம் அன்பு, அவருடைய நுகம் மன்னிப்பு, அவருடைய நுகம் இரக்கம், அவருடைய நுகம் பகிர்வு, அவருடைய
ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் முழு மனதோடு அவரை நாம் ஆராதிப்போம். நன்றி கலந்த உள்ளத்தோடு அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என் ஆண்டவரே, என்னை வழிநடத்தும். என் ஆண்டவரே, பல துன்பங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள், சோதனைகள் எல்லாம் எனக்கு வருகின்ற பொழுது நீரே என்னை வழிநடத்தும் என்று அவரோடு இணைந்து ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கூட விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடர்களுக்கு கேட்டார். அது மனித பலவிடத்திலே சோர்விலே அவர்கள் உடனேற்றார்கள். அப்படிப்பட்ட தருணத்திலும் அவர் ஒருவோடு இணைந்து ஜெபிக்க அன்பு சீடர்கள் அழைத்தது போல நம்மையும் இந்த தருணத்திலே அழைக்கின்றார். அவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, எனக்காக பாடுகளையும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள துணிந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், உம்மை மகிமைப்படுத்துகின்றேன், உம்மை மேலே